வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான பெண்களுக்கான ஒரு முடி உதிர்தல் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கு வாய் நாடி வாய்ப்பச் செயல் மருந்துங்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள். நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவம் செய்வதுதான் ஒரு முக்கியமான மருத்துவம் செய்வதுதான் மிக முக்கியமானது. அதுதான் ஒரு மருத்துவருடைய ஒரு முக்கியமான கடமை. மருத்துவ கடமைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இப்போ நிறைய பெண்களுக்குள்ள பிரச்சனை, சிறு குழந்தைகள், பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், எந்த வயது வித்தியாசம் என்று எல்லோருக்கும் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா முடி உதிர்தல் தான். முடி உதிர்தலுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன, அதுக்கான உணவு முறை என்னென்ன உணவு முறை எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறத நம்ம நிறைய நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். கறிவேப்பிலை, கரிசாலையெல்லாம் வச்சு நம்ம ஒரு சிரப் கூட ஹெர்பல் அயன் சிரப் கூட நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் இல்லையா. அதே போல் அது மட்டும்தானா எங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஹேர் ஆயிலை நாங்கள் உபயோகப்படுத்துறது நிறைய பெண்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுடைய முடிவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கான முடி கொட்டுதல் நிச்சயமாக சரியாயிடும். வேர்பாறு தலைப்பாறு அதே தாரக மந்திரம் தான். அதுலேயே நம்முடைய நோயையே நம்முடைய இந்த குறைபாடை சரிப்படுத்தி கொள்ள முடியும். முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதலாவது உங்கள் உடம்பில் உள்ள ரத்தத்தின் அளவு என்னங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெய்லி ஒரு 2-3 ஃபோனாவது முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் என்னென்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அது எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எந்த முடி கட்டினாலும் நீங்கள் அதற்கான தீர்வை நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருளை தேடி அலையக்கூடாது. உங்களுடைய ரத்தத்தின் அளவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஹீமோக்ளோபின் நம்ம ரத்தத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுதான் நம்ம ரத்தத்துக்கான அந்த ரெட் கலருக்கு காரணம். அதுதான் இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு நம்முடைய இந்திய பெண்களுக்கு நார்மலாக 12 கிராம் என்று இருக்க வேண்டும். 13 கிராம் இருக்கலாம். அது 10க்கு குறைந்து போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிற பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் சில ட்ரைனஸ், சில முடியில் காணப்படக்கூடிய சில வறட்சித்தன்மை, அது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காளானால் வரக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் மலச்சிக்கல், இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மலச்சிக்கலாக காணப்படுது. 5வது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகப்படியான மன அழுத்தம். எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய ரிஃப்ளெக்டும் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு ஹேர் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த 5 வகையான பிரச்சனை நம்ம சரிப்படுத்தி வரும்போது நிச்சயமாக நமக்கு இந்த ஹேர் ஃபால் விடுபட முடியும். அதே போல் சில பேர் கேட்பாங்க, நாங்கள் உபயோகப்படுத்திருக்கிற ஷாம்பு எல்லாம் கெமிக்கல் ஷாம்பாகவே இருக்க, இதுலேயும் நம்ம ஹெர்பல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு. போன வாரம் நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம், சோப்பில் எந்த அளவுக்கு நம்ம ஹெர்பலை உபயோகப்படுத்தி நம்ம ரெடி பண்ண முடியும்ட்டு. அதே போல் இந்த வார நிகழ்ச்சியிலையும் நீங்கள் அந்த குளியலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஷாம்புலையும் ஒரு ஹெர்பலை கலந்து எப்படி ஷாம்பு ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கடுக்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கிங் ஆஃப் ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். கடுக்காயில் உள்ள அயன் நமக்கு நேராகவே நம்ம ஹேருக்கான அயனை கொடுக்க போகிறோம். அதே போல் நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி, நம்ம ஹேர் ரூட்டுக்கு தேவையான விட்டமின் சியை நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் நார்ச்சத்து நிறைந்த தாண்டிக்காயை நம்ம கலந்து, அதே போல் அந்த ஒரு ஷாம்பு ரெடி பண்ணோன்னா அதில் சோடியம் லாரியல் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஷாம்பு ரெடி பண்ண முடியாது. இந்த சோடியம் லாரியல் சல்ஃபேட் தான் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது ஹேர் ஃபால் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். இந்த சோடியம் லாரியல் சல்ஃபேட்டு இயற்கையாகவே எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஹைபிஸ்கஸ் இல்லையா, செம்பருத்தியோடைய இலையில் இது அதிகப்படியான இந்த பயன் அதிகமாக காணப்படும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செம்பருத்தி லீவ்ஸ் நீங்கள் தண்ணீரில் போட்டு அப்படியே நீங்கள் கலக்கிட்டு வந்தீங்கனாலே அப்படி ஒரு இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும், ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் இதில் ஒரு பேஸாக நம்ம பயன்படுத்தி கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், செம்பருத்தி இலையை பேஸாக வச்சு எப்படி ஹேருக்கு தேவையான இயற்கை முறையிலேயே கேச பராமரிப்புக்கான ஒரு ஷாம்பு ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். திரிபலா ஹெர்பல் ஷாம்பு செய்ய தேவையான பொருட்கள்: செம்பருத்தி இலை, கடுக்காய், காய்ந்த நெல்லிக்காய், தாண்டிக்காய். திரிபலா ஹெர்பல் ஷாம்புக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. மிக முக்கியமான பொருட்கள் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 தான். இதை வச்சு தான் நம்ம ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். கெமிக்கலே இல்லாமல் ஒரு ஷாம்பு ரெடி பண்ணுறது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியமே. இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். முடி கொட்டுவதற்கான காரணங்களை பார்த்தோம் இல்லையா. அயன் உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் குறையும் பொழுது, அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இரும்பு சத்து குறையும் பொழுது உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக காணப்படும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா கடுக்காய் எடுத்துக்கிறோம். கடுக்காயில் இயற்கையாகவே ஒரு அயன் உள்ள ஒரு மூலிகை தான். கிங் ஆஃப்
ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடுக்காய் வந்து இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு, தாயினும் அதிகம் கடுக்காய் அப்படின்னு. எப்படி கடுக்காய் வந்து ஒரு தாய் வந்து தன் குழந்தை எப்படி பேணி பாதுகாக்கிறாளோ அதே போல் கடுக்காய் வந்து எந்த நோயும் நமக்கு வராமல் நம்ம உடம்பை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியது. ஸோ கடுக்காய் வந்து நம்ம உள்ளேயும் நம்ம அயனுக்கு அனிமியா அந்த சொல்லக்கூடிய அந்த இரும்பு சத்து குறைவினால் வரக்கூடிய ஹீமோகுளோபின் டிஃபிஷியன்சிக்கும் நம்ம கடுக்காய் பவுடராகவும் சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நிகழ்ச்சியில். அதே போல் இதை வந்து எக்ஸ்ட்ராவாகவும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இதை கடுக்காய் நம்ம என்ன போகிறோம்னா இதில் உள்ள அயன் சத்தை நம்ம டேரெக்டாகவே நம்ம ஹேர் கொடுக்க போகிறோம். அதே போல் சில விட்டமின்ஸ் குறைவினாலையும் நமக்கு வந்து முடி கொட்டுதல் அதிகமாக காணப்படும். ஸோ அதுக்காக நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே போல் அதில் வந்து அதிகப்படியான ஆன்டாக்சிடென்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு உயிர் வாயுவை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய். ஆரோக்கியமான ஒரு கனி. ஸோ இதை நல்லா ட்ரை பண்ணி இந்த நெல்லிக்காயும் நம்ம இதோட சேர்க்குறோம். அதே நேரத்தில் ஹேரில் வரக்கூடிய ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கக்கூடிய சக்தியும் நெல்லிக்காய்க்கு உண்டு. வெறும் நெல்லிக்காயை நீங்கள் வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தால் கூட உங்களுடைய ஹேர் ஃபால் குறையிறதை நீங்களே பார்க்கலாம். அதே நெல்லிக்காயை நீங்கள் சாறு எடுத்து உள்ளே நீங்கள் சாப்பிட்டு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதே போல் அந்த முடி கொட்டுதல் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதே போல் அந்த தாண்டிக்காய் எடுத்துக்கிறோம். தாண்டிக்காயில் வந்து அதிகப்படியான ஃபைபர் அதிகமாக காணப்படுது. அதே போல் ட்ரைனஸ் ஆகாமல் ஹேரை தடுக்கக்கூடிய சக்தியும், அதே போல் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பையும் நல்ல ஒரு கலரை கொடுக்கக்கூடிய சக்தியும் தாண்டிக்காய்க்கு உண்டு. இளநரைக்கு ஒரு மிக சிறந்த மருந்து இந்த தாண்டிக்காய். எல்லாருக்கும் தெரியும் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிப்பலா வந்து உள்ளே தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. உள்ளே மட்டும் இல்லை, அது வெளியிலையும் இதே மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இது கூட நம்ம என்ன பண்ணோம்னா செம்பருத்தி இலை எடுத்துக்கிறோம். செம்பருத்தி இலை நம் நாட்டோட முக்கியமான ஒரு பிளான்ட்டு. நம்முடைய கிளைமேட்டில் மட்டும் மிக அதிகமாக வளரக்கூடிய ஒன்று. இந்த செம்பருத்தி இலையில் உள்ள அந்த மியூக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த மியூக்கஸ் தான் நமக்கு வந்து இல்லை சோடியம் லாரியல் சல்ஃபேட்டாக வேலை செய்ய போகுது. சோடியம் லாரியல் சல்ஃபேட்டு தான் பேஸாக வச்சு தான் ஷாம்பெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதுதான் நமக்கு வந்து நம்மளுடைய ஹேரை வந்து ஹேருடைய ரூட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்காம ஹேர் ரூட்டை டேமேஜ் பண்ணக்கூடியது இந்த சோடியம் லாரியல் சல்ஃபேட்டு தான். ஸோ அதான் கேட்பாங்க, நாங்கள் எந்த ஷாம்பு வாங்கி நாங்கள் குளிக்க அப்படின்ட்டு. என்னதான் உணவு எல்லாமே நம்ம வந்து ஹெர்பலாக எடுத்தால் கூட நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நம்முடைய இந்த ஷாம்பு இது மாதிரி இந்த காஸ்மெட்டிக்ஸ்லேயே நம்ம ஹெர்பல் இருக்கணும். வேர்ப்பாறு, தலைப்பாறு, அது வந்து உள்ளக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு மருந்துக்கு மட்டுமல்ல, தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய டெய்லி நம்ம எழுந்தவொன்னே ப்ரஷ் பண்ணுற அந்த பற்பசையிலேருந்து நம்மளுடைய சோப்புலேருந்து நம்ம ஷாம்புலேருந்து ஹேர் ஆயிலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்தோம்னா நிச்சயமாக நம்மளை நோய் அணுகாத விதிப்படி நம்மளும் நோய் அணுகாமல் வாழ முடியும். இப்போ இதில் வந்து நேச்சராகவே சோடியம் லாரியல் சல்ஃபேட்டில் உள்ள அந்த மியூக்கஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3 ஈக்குவல் அளவாக எடுத்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணுறோம். அது கூடயே இந்த செம்பருத்தி லீவ்ஸையும் நல்லா காய வச்சு, இது 100 கிராம் அப்படின்னா இது வந்து ஒரு இதுவும் சேமாக 100 கிராம் இருக்கணும். இது கலந்து இது 3 கலந்து 100 கிராம்னா இது 100 கிராம் இருக்கணும். ஸோ அந்த அளவில் நம்ம ரேஷியோ ரெடி பண்ணி இந்த பவுடர் மாதிரி எடுத்துருக்குறோம். இதை வந்து ஷாம்போட ஃபோம் அது அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். அதோடு சேர்த்து நம்ம இதையும் கலந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த திரிபலா ஹெர்பல் ஷாம்பு ரெடி ஆயிரும். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பெர்ஃப்யூம் வேணும் அப்படின்னா இல்லை நீங்கள் சாண்டல் வுட் ஆயிலை நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நேச்சர் ஒன்று தான். சுத்தமான நல்ல குவாலிட்டியான சாண்டல் வுட் ஆயில் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி 100 mlக்கு நீங்கள் வந்து 100 mlக்கு 10 ml அளவுக்கு நீங்கள் சாண்டல் வுட் ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பத்தகுந்த ஒரு வாசனையோட திரிபலா ஹெர்பல் ஷாம்பு ரெடி ஆயிடும். பெண்களுக்கு மகிமையே அவர்களுடைய தலைமுடி தான். ஸோ அந்த தலைமுடியை வந்து பாதுகாத்து கொள்வது நம்மளுடைய கடமை. இது ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் இந்த திரிபலா ஹெர்பல் ஷாம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதோடு சேர்த்து உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலையும் நீங்கள் வந்து ஹீமோகுளோபின் லெவலையும் நீங்கள் ரேஸ் பண்ணுறதுக்கான இரும்புச்சத்து நிறைந்த உணவு வகைகள், வெஜிடபிள்ஸ், காய்கறிகளையும் பழங்களையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான கூந்தலை நீங்கள் பெறுவீங்க. அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு முக்கியமான மருத்துவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.